விஷால் அவர்கள் போட்ட சபதத்தை முடிச்சிட்டாருப்பா அப்படின்ற ஒரு விஷயமா வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஷால் அவர்களை வந்து கொஞ்ச நாளாவே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சந்தானம் ஒரு பக்கம், ஆர்யா அவர்கள் ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. எப்பதான்டா கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற ஒரு விஷயம். விஷால் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளையா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எப்ப கட்டிடம் வந்து நடிகர் சங்க பில்டிங் வந்து எப்ப கட்டி முடிக்கிறோமோ அப்பதான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்து வச்சிருந்தாரு. சோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு எல்லாருமே பயங்கர வைரலா பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா கிசு கிசுனாலே விஷால் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு காலத்துல போயிட்டு இருந்தது. பல செய்திகள்ல பார்த்திருக்கேன் நானும். சோ அதுல இருந்து இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு கல்யாணமாப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எழுப்பியிருக்காங்க. சோ ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து விஷால் அவர்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடியே நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஓபன் ஆக போகுது, எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப 29ஆம் தேதி யாரோட கல்யாணம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சாய் தன்சிகா அவங்களோட தான் இவருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. இந்த சாய் தன்சிகா அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பேராண்மை படம் வந்து பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. சோ அது மாதிரி அதுல இருந்து தொடர்ந்து சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஹீரோயினியா டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. சோ இப்ப விஷால் அவர்களோட லைஃப் டைம் ஹீரோயினியா டிராவல் ஆக போறாங்க சாய் தன்சிகா.